இன்றைக்கி கொங்கு ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து அதை ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிக்கிட்டு, ஒரு 25 சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு, அதுலேயே ஒரு 1/4 மூடி தேங்காவையும் திருவி போட்டு நல்லா வதக்கி எடுத்து அந்த பவுடரோடையே போட்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு குக்கரில் கொஞ்சமாக நீ பாத்திரத்தில் வேணாலும் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு நல்லா சோம்பு பொரிஞ்சோன்னே பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டு வதக்கிட்டு, அதோடையே நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி, நம்ம குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வதக்கிட்டு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் வதக்கிட்டு, நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி நல்லா வதக்கி விட்டு, உங்களுக்கு கிரேவி பதம்னா தண்ணி கொஞ்சமாகவும், கொஞ்சம் தண்ணி குழம்பா வேணுனாலும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி 3 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.